பிரைஸ் த லார்ட். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாள் நமக்கு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். நமக்கு 6 நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தவர் 7ஆம் நாளை அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்படி என்றால் மற்ற நாளை காட்டிலும் இந்த நாளிலே தேவனோடு உறவாடும்படி இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கட்டளையாகவே கொடுக்கிறார். என் ஓய்வு நாட்களை நீங்கள் அனுசரிக்க வேண்டுமாம். இன்றைக்கு பல பேர் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சில முக்கிய அலுவல்களை வைத்துக் கொள்வது, ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு கொடுக்கின்ற ஆராதனையை, தேவனுக்கென்று கொடுக்கின்ற நேரத்தை விட மற்ற உலக காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்காதபடி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகம் பயபக்திக்குரியது. இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு பணித்தலங்களை கொடுக்கிறார், நமக்கு வாழ்விடங்களை கொடுக்கிறார், நமக்கு புகலிடத்தை கொடுத்திருக்கிறார். நாம் உண்டு புசிப்பதற்கு, நாம் அன்றாட அலுவல்களிலே நாம் பயணம் செய்வதற்கு தேவன் இடங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் இந்த பூமிக்குரியவைகள், அவைகள் தற்காலிகமானவைகள். தேவனுடைய சமூகம் என்பது நித்தியமானதுங்க. எப்பெல்லாம் நம்ம சபைக்குள்ள போகிறோமோ, திருச்சபைக்குள்ள ஆராதனைக்குள்ள போகிறோமோ, அப்பெல்லாம் நமக்குள்ள தெரியணும், இந்த பூமியில எனக்கு நிலையற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கையில நிலையற்ற உறவுகளோடு நிலையற்ற வாழ்நாளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிலையான தேவனிடத்தில் நமக்கு நிலைவாழ்வு, நித்திய வாழ்வு கொடுக்கின்ற நமக்கு நித்திய தேவனிடத்தில் நான் ஆராதிக்க செல்கிறேன். அதை நினைக்கும் போது ஒரு பயபக்தி வரும். நமக்குள்ள ஒரு ரெவரன்ஸ், நமக்குள்ள அந்த நாளை நாம் விசேஷப்படுத்துவோம், அந்த நாளை நாம் முக்கியப்படுத்துவோம். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பயபக்தியா இருப்பீர்களாக. தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கான தகுதியான வஸ்திரம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சரியான நேரத்துக்கு போகுது, தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் போது அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும்படி வேதம் சொல்லியிருக்கிறது. நான் கர்த்தர், எஜமானன், ஆளுகை செய்கிறவர், நம்மேல் அதிகாரம் செலுத்துகிறவர், நம்ம எல்லாவற்றையும் நடத்துகிறவர். அவரிடத்தில் முற்றிலும் சென்று ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு, புத்தியுள்ள ஆராதனைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, நல்ல பிதாவே, இந்த நாளில லேவியராகமம் 30ஆம் வசனத்துல உங்க பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரித்து, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. நம்முடைய சமூகத்துக்கு போகும்போது தெய்வ பயத்தோடு நாங்கள், ஆண்டவரே, முக்குரிய ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நடுக்கத்தோடு தேவனை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்கள் இருதயம் இந்த நாள்ல வேற எந்த சிந்தனையும் முக்கியப்படுத்தாதபடி, வேற எந்த வேலை குறித்து நாங்கள், ஆண்டவரே, நாங்கள் அதை முன்வைக்காதபடி தேவனுடைய சமூகத்தையே நாங்கள் முன்வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Have a blessed Sunday. God bless you.